இப்போ கட்டியெழுப்புறதுக்காக நாங்கள் ஆட்சி பீடத்துக்கு வருகின்ற பொழுது 2024ஆம் ஆண்டு ஆட்சி பீடத்துக்கு வருகின்ற போது எப்படி இருந்துச்சு நமது நாடு? இது இலங்கை என்பது 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி வங்குரோத்து அடைந்த நாடுன்னு அறிவிக்கப்பட்ட நாடு. உத்தியோகபூர்வமாக ஒன்றுமில்லை. அதனால எங்களுக்கு சவால் முதலாவது சவால் என்ன? பொருளாதார ரீதியாக ஒரு ஸ்டேபிளான நிலைக்கு நாட்டு கொண்டு வரும். பொருளாதாரம் தளம்பல் நிலையில் இருக்குமா இருந்தால், அன்ஸ்டேபிளாக இருக்குமா இருந்தால் அது நாட்டினுடைய பயணத்துக்கு முன்னேற்றத்துக்கு சரியில்லை, முடியாது. அதனால கடந்த ஒரு வருஷமாக நம்ம இந்த பொருளாதாரத்தை நிலையான இடத்தை கொண்டு வரதுக்கு நம்ம செஞ்சோம். அது இன்னைக்கு வெற்றி அடைஞ்சிருக்கு. நம்ம ஆட்சிக்கு வருகின்ற பொழுது மத்திய வங்கியில் நமக்கு 1 ட்ரில்லியன் ரூபாய், 1 லட்சம் கோடி ரூபாய் தேவையாக இருந்துச்சு, இல்லாமல் இருந்துச்சு. இன்றைக்கு வருமானம் மாத்திரம் 1 லட்சம் கோடி ரூபாய், 1 ட்ரில்லியன் ரூபாய் நம்மளோட கையிருப்பு. எப்படி நடந்துச்சு? வரி, லஞ்ச ஊழல், மோசடி என இதுகள் இன்னும் முற்றாக நிறுத்தப்பட இல்லை. இருந்தாலும் இன்னைக்கு ஓரளவு ஸ்டேபிளுக்கு வந்துடும். அப்போ அதன் மூலமாக இன்றைக்கு என்ன நாட்டில் இது நாள் வரைக்கும் இந்த வருமானம் என்ன அடைஞ்சி என்ன அரசியல்வாதிகள் கூடும். ஜனாதிபதி நிதியத்தில் யாரு நன்மை அடைஞ்சிருக்கிறது? அரசியல்வாதி கோடிக்கணக்கில். இப்போ ஜனாதிபதி நிதி எங்கே வந்திருக்குது? பிரதேச செயலாளருக்கு கையில் வந்திருக்குது. அந்த பிரதேச செயலாளர் ஊடாக என்ன அந்த பிரதேசத்தில் பாதிக்கப்படுகின்ற மக்கள் இருப்பார்கள் வந்து அவர்கள் வந்து இங்கே ஒரு விண்ணப்பத்தை செய்து அதன் மூலமாக நன்மை அடையும். அந்த அளவுக்கு இன்றைக்கு நம்ம இதுகளை இறக்கிறோம். கல்வியில் நல்லா படிக்கின்ற பிள்ளைகளுக்கு கூடுதலான ஊக்குவிப்பாளர்கள் கடந்த காலங்கள் என்ன மாவட்டத்துக்கு ஒரு பிரதேசத்துக்கு 10 பேரை தெரிவு செஞ்சு இப்போ இந்த முறை 20 பேரை தெரிவு செய்கின்றோம். பெரிய வேலை திட்டத்தை நம்ம முன்னெடுத்துக்கொண்டு இதெல்லாம் மக்களுடைய காசு. அப்போ அந்த வகையில் எடுத்துக்கொண்டு பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே நம்மளோட பக்கத்தால் உண்மையிலேயே இந்த வறுமையை ஒழிக்கின்ற, அதாவது முதலாவது வேலை எங்களுக்கு எங்களுடைய மனங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளணும். அதுக்கு நாங்கள் கிளீன் ஸ்ரீலங்காங்கிற வேலை திட்டத்தை முன்னெடுத்து வருகின்றோம். 2வது வறுமை ஒழிப்பு வேலை திட்டத்தை இலக்காக கொண்டு தான் நம்ம இந்த சமூக சக்தி பிரஜா சக்தி வேலை திட்டத்தை முன்னெடுத்துருக்கோம். வேற எதுவும் இல்லை. அதில் எங்களுக்கு தேவை இருக்குது இந்த நாடு வறுமை நிலையிலிருந்து மீட்காத வரைக்கும். வறுமை கூடுதலாக எங்கே இருக்குது? கல்வி பின்தங்கிய இடம். கல்வி எங்கே பின்தங்கிய இடம்? அங்கே வறுமை கூடிய பிரதேசம். இந்த வறுமையும் கல்வியும் பின்தங்கிய இடங்கள் எந்த பிரதேசமோ அந்த பிரதேசத்தில் கலாச்சார ரீதியாக சீரழிஞ்சு போயிருக்கின்றது. போதைப் பொருள் அதிகரிச்சிருக்கின்ற, மதுபாவனம் அதிகரிச்சிருக்கின்ற, என கூடுதலான துஷ்பிரயோகங்கள் இடம்பெறுகின்ற, கூடுதலான வாழ்வெட்டு கும்பல் உருவாகின்ற, கந்துவட்டுக்காரர்கள் உருவாகுகின்ற இடங்களாக மாறி இருக்குது. பதினொன்று செய்யணும். இந்த வறுமை நிலையில் இருக்கின்ற மக்களை மேலே உயர்த்தாத வரைக்கும் நாட்டினுடைய முன்னேற்றத்தை பற்றி நினைத்து பார்க்க முடியாது. அதனால தான் இன்றைக்கு நம்ம நினைச்சிருக்கோம் கிராமங்களுக்கு கூடுதலாக அவர்களுடைய வீதி அத்தியாவசியமான வீதிகளை புனரமைக்கின்ற வேலைகள், அவருடைய குளங்களை புனரமைக்கின்ற வேலைகள், அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்புகின்ற வேலைகள், நம்முடைய அஸ்வசம வேலை திட்டத்தை எடுத்துக்கொண்டால் சரி, பாடசாலை பிள்ளைகளுக்கான வேலை திட்டங்கள் எடுத்துக்கொண்டால் சரி, சப்பாத்தி கொடுக்குற வேலை எடுத்துக்கொண்டால் சரி, எல்லா பக்கத்திலையும் நாங்கள் பார்க்கும் பெண்ணுன்னு கேட்டால் எங்களுக்கு கிடைக்கின்ற பணம் அவ்வளவு பணத்தையும் உண்மையிலே மீள இந்த மக்களுக்கு செய்கின்ற வேலை திட்டங்கள் முன்னோடு. சரியா? அது மாத்திரமா? இதுக்கு நம்ம வருகின்ற பொழுது நம்மளோட கையில் இருந்து பணம் என்ன வெளிநாட்டு இருப்புங்கிறது $3.2 பில்லியன் போதாது. இன்னைக்கு அது 8 பில்லியனுக்கு அதிகமாக நமக்கு கிடைச்சிருக்கு. 2025ஆம் ஆண்டு நமக்கு கூடுதலான வருவாய் ஏன்னா வெளிநாட்டில் இருக்கின்றவர்கள் உழைக்கின்றவர்கள் அழகான $$2. 2025 கூடுதலான உல்லாச பயணிகள் வந்து ஆண்டு நல்ல முறையில் நாட்டை கட்டி எழுப்புகின்ற திசையை நோக்கி அடி வைத்திருக்கின்ற போது நம்மெல்லாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டால் இன்றைக்கு வளைகுடா போர்ன்ட்டு ஒன்று வந்திருக்கு. அந்த போருங்கிறது உண்மையிலேயே நம்மளை மாத்திரமல்ல உலகத்தையே ஆட்டி படைக்கின்ற ஒரு போராக மாறுது. அதனால் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை தான், வேறு எதுவும் இல்லை.
இது சீக்கிரமாக முடிவுக்கு வரணும். அப்படி முடிவுக்கு வரையில் என்ன நடக்கும்? என்ன நாளைக்கு உதாரணம் சொல்லுங்களேன், எரிபொருள் விலையேற்று, அதோட என்ன நடக்கும்? எல்லா பொருட்களோட விலையும் அதிகரிக்கும். பஸ் கட்டணம், ஏனைய பொருட்களோட விலை, ஏன்னா டிரான்ஸ்போர்ட் விலை எல்லாமே அதிகரிக்க போகும். அப்போ அதனால இதனுடைய தாக்கங்கிறது பெரிய தாக்கம். ஏன்? நமது நாடுங்கிறது நம்ம ஏனைய வருமானங்களை ஈட்டிக் கொண்டிருக்கின்ற நாடல்ல இது. நமது நாடுங்கிறது இந்த நாட்டில் எண்ணெயை கொண்டு வந்து அதை களஞ்சியப்படுத்துறதுக்கு 30 நாளுக்கு தான் களஞ்சியப்படுத்த முடியும். 30 நாட்கள் கூட, 38 நாட்கள் இல்லை களஞ்சியப்படுத்த கூட இல்லை, களஞ்சிய சாலைகள் இல்லை. இப்போ நம்ம இப்போ தான் புதிதாக ஆரம்பித்து வேலைகள் செய்து கொண்டு போகிறோம். எதிர்வரும் காலங்களில் ஓரளவு குறைஞ்சது ஒரு 3 மாதத்துக்கு சரி அல்லது 6 மாதத்துக்கு சரி சேகரித்து வைப்பதற்கான, களஞ்சியப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்கணும். சரி. அப்போ அந்த வேலை திட்டங்கள் அதனால வேண்டி நமக்கு இருக்கின்ற பிரச்சனை என்னென்னு கேட்டால், இன்னைக்கு உலகத்தில் ஏற்படுகின்ற இந்த விலை ஏற்ற இறக்கம் தளம்பல் நிலை என்பது அதனுடைய தாக்கம் நமக்கும் ஏற்படும். ஆனால் இதை வச்சு என்ன சொல்கிறது? என்ன குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்கின்றவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க தான். நம்மளோட அரசியல்வாதிகள் என்ன சொல்கிறாங்க? இந்தா அரசாங்கம் சொன்னிச்சு 38 நாளைக்கு எண்ணெய் இருப்பதாக சொன்னார்கள், ஆனால் நேற்று விலையை அதிகரித்து விட்டார்கள். சரியா? மக்கள் மீது சுமைகள் அதிகரித்து விட்டன. ஆகவே இந்த அரசாங்கம் என்பது மக்களுக்கு துரோகம் செய்கின்ற அரசாங்கம், இவர்களை விரட்டி விட்டு அடுத்து எங்கள் கையில் ஆட்சி அதிகாரத்தை தாங்கன்னு கேட்கறதுக்கு வந்திருக்கிறார். சரியா? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ப இல்லைன்னு சொன்னான். என்ன அனுர தலைமையின் கீழே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இல்லைன்னு சொன்னான். இன்றைக்கெல்லாம் ஏற்பட்ட இந்த தித்வா புயலா அல்லது இந்த நெருக்கடிகளின் போது என்ன நடந்திருக்குன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சுனாமியின் போது சுனாமி காசை கொள்ளடிச்சவனுங்கிட்டு இருக்காங்க தான். என்ன சுனாமி காசை கொள்ளடிச்சவனுங்க இருக்கிறான், சுனாமி நிதியத்தை கூட. சரியா? அப்படியாப்பட்ட ஆட்கள் இருந்தது. மக்களுக்கு வழங்கியன, மக்களுக்கு அதாவது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு விவசாயிகளுக்கு வழங்கின நிதியை கொள்ளடிச்சவனுக்கு இருக்கானுங்களா இல்லையா? இன்னைக்கு சாதாரண அரசியல்வாதிகளாக வந்தவர்கள்லாம் பெரிய கோடீஸ்வர குபேரர்களாக எப்படி மாறினார்கள்? யாருடைய காசு? அதனால தான் நம்ம சொல்கிறோம் என்ன கேட்டோம், நீங்கள் நாங்கள் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி. சரியா? இது நம்மளோட பிள்ளைகளுக்கு சொல்லணும். நாளைக்கு இந்த நாட்டில் ஒரு அரசியல் மாற்றம், என்கிட்ட அரசியல்ங்கிறது அத்தியாவசியமான அரசியல் தான் எல்லாமே தீர்மானிக்கிறது. நம்ம சொன்ன எங்களுக்கெல்லாம் அரசியல் வேணாம், அரசியல் எங்களுக்கான சோறு போடுதான் இப்படி கேட்கணும் தானே. சோறு சாப்பிட்ற அரசியல் விலையை தீர்மானிக்கிறது யார்? அரசியல். இன்னைக்கு இருக்கிற அரசியல் ஆலை உண்மையாளர்கள் யாரு? இதுக்கு முன்னுக்கு எங்களுக்கு கூட்டுறவு சங்கங்கள் இருந்துச்சு தானே, சின்ன சின்ன ஆலைகள் இருந்துச்சு தானே, அதெல்லாம் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது. ஏன்? அந்த ஆலைகள்லாம் இறுக்கமாக இருந்தால் நடந்திருக்கும். பறந்துபட்ட நிலைமையில சென்றிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு எல்லாமே, ஆனால் இன்னைக்கு அரசாங்கம் ஃபுல்லாக ட்ரை பண்ணுதுன்னா வருகின்ற நெல்லை 100% நிலசரி கொள்வனவு செய்து இந்த விலை என்ன தளம்பல் நிலையிலிருந்து ஓரளவு பாதுகாக்கும். அதுக்காக இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கோம்? இந்த வருஷம் நெல் ஓகே, நெல் அரிசி இனிமேல் இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு சில பொன்னி அரிசி அல்லது இந்த போன்ற அரிசிகள் அந்த மாதிரி அரிசிகள் மாத்திரம் இறக்குமதி செய்ய வேண்டும். உள்நாட்டுக்கு இனிமேல் அரிசி இறக்குமதி தேவைப்படாது. அதனால வேண்டி அதனால அப்படியாப்பட்ட ஒரு நிலையை நோக்கி இன்றைக்கு நாடு நகர்ந்து கொண்டிருக்கு. அதனால வேண்டி நாங்கள் சொல்கிறோம் என்னன்னு கேட்டால், நம்மளோட அரசியல்வாதிகள் நம்மளோட மற்ற கட்சிக்காரர்கள் நாங்கள் குறை சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அவர்களுக்கு தெரியும் இன்னைக்கு மக்கள் மத்தியில் கேட்கின்ற பொழுது பார்க்கின்ற பொழுது மக்களுக்கு தெரியும் இன்னைக்கு இந்த எரிபொருள் விலைன்ற அதிகரிப்புக்கான காரணம் என்ன. நம்ம மாத்திரம் அதிகரிச்சிருக்கோம், உலகம் எல்லாத்து நாட்டிலே இந்தியாவில் எத்தனை நாள் களஞ்சியப்பட்ட முடியும்? பிரான்ஸில் நம்ம வேற உலகத்தில் பெரிய நாடுகள் சொல்லுகின்றோம். அமெரிக்கா வேறு எதுவும் உலக நாடை
கொள்ளடிச்சு சேர்த்து கொண்டு இருக்காங்க தவிர என்ன தாங்கள் நாட்டில். அப்போ அதனால வேண்டிய அப்படியாப்பட்ட ஒரு நிலைமைகள் இருக்கு. அப்போ இந்த நிலைமைகள் இருந்தோட இன்றைக்கு நம்ம இன்றைக்கு படிப்படியாக மீண்டு வருகின்ற பொழுது என்ன நம்மளோட காலாலையும் கையாலையும் இழுக்கின்ற வேலைகளை செய்கின்ற ஆட்கள் இருக்கிறாங்க. அதில் நம்ம சொல்கிறோம் என்னன்னு கேட்ட வேறு எதுவும் இல்லை. இது மட்டக்களப்புக்கு மாத்திரமே நாட்டுக்கு எடுத்துக்கொண்டாலும் அப்படி தான். ஏன்னா யாழ்ப்பாணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் இன்றைக்கு வேகமான ஒரு மாற்றத்தை நோக்கி வந்து கொண்டு. ஆனால் அங்கே நம்ம இண்டோர் ஸ்டேடியம் செஞ்சோம் போயிட்டு வளர்ந்துட்டாங்க. யாழ்ப்பாணத்தானுக்கு இண்டோர் ஸ்டேடியம் வேண்டாம், அவன் நாசம் போனால் பரவாயில்லை, வளர்ந்து பெரிய கிரவுண்ட் ஒன்று வரப்போகுது, கிரிக்கெட் கிரவுண்டு. அதோடு சேர்ந்து பெரிய அபிவிருத்தி திட்டங்கள் வரப்போகுது. அதுக்கும் வழக்கு போட்டு அது தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்காங்க. ஏன்? அது போன்ற இன்றைக்கு பல்வேறு உல்லாச பயணிகளுடைய வருகை கூடுது. அது இல்லாமல் ஏன் உற்பத்திகள் அதிகரிச்சு, அது இல்லாமல் இன்றைக்கு இண்டஸ்ட்ரியல் அதாவது தொழில்பேட்டைகள் உருவாகி கொண்டு வருது. கேகேஎஸ் பிரதேசத்துக்கு எல்லாம் பரந்தன் கெமிக்கல் எடுத்துக்கொண்டாலும் சரி, உப்பளம் எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த வகையில் எடுத்துக்கொண்டா இன்றைக்கு விசேடமாக நம்மளோட மீன்பிடித்துறைங்கிறது அத்தியாவசியம். அப்போ கடந்த தித்வா புயலின் போது இந்த மீன்பிடி பாதிக்கப்பட்டவுடன் நம்ம என்ன சொன்னோம்? பயப்படாதீங்க, பாதிக்கப்பட்டார்கள். வீடு பாதிக்கப்பட்டுச்சவங்களுக்கு முதல்ல 15-25,000 கிளீன் பண்ணி கொள்ளுங்க. வீடு இல்லாமல் போணுச்சா இல்லை வீட்டில் கூரை போணுச்சா அதுக்கு 5 லட்சம் ரூபா தாரம் செய்யுங்க. வீடு இல்லாமல் போணுச்சா 50 லட்சம் தாரம் செய்து கொள்ளுங்க. வீட்டோடு சேர்ந்து காணியும் இல்லாமல் போனால் 1 கோடி ரூபா தாரம். வியாபார நிலையங்கள் பாதிக்கப்பட்டுச்சா, விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுச்சா, மீன்பிடித்துறை பாதிக்கப்பட்டுச்சா, நன்னீர் பாதிக்கப்பட்டுச்சா, ஓணமெண்டல் பாதிக்கப்பட்டுச்சா, எல்லாத்துக்கும் நாங்கள் நட்டு எடுத்தா கொடுக்குறோம். ரால் பண்ண அன்னைக்கு புத்தகத்தில் எல்லாமே பாதிக்கப்பட்டு பெற்று கொடுத்தோம். அதன் பொழுது தித்வா புயலால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற எங்களுடைய மீனவர்களுக்கு வள்ளங்கள் பாதிக்கப்பட்டிருக்குமா இருந்தால், படகுகள் பாதிக்கப்பட்டிருக்குமா இருந்தால், அந்த படகுகளுக்கு பதிலாக புதிய படகுகளை பெற்றுக் கொடுப்பதற்கு ஆன நடக்கும். எங்களோட சீனோர் நிறுவனத்தின் மூலமாக பெற்றுத்தார். சீனோர் நிறுவனத்தின் மூலமாக திருத்தித்தார், படகுகளை திருத்தித்தார். சீனோர் நிறுவனத்தின் மூலமாக வள்ளங்களை தருகின்றோம், வலைகளை தருகின்றோம். அது இல்லாமல் மேலதிகமாக தெரிந்து அவங்களுக்கு ஆன நட்டேடுகளையும் தரும். அப்போ அந்த வகையில் எடுத்துக்கொண்டமாக இருந்தால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்மட கடற்தொழில் அமைச்சுக்கு மாத்திரம் 10,000 மில்லியன் ரூபாய் 10,000 மில்லியன் ரூபாய் ஏற்பட்ட பெரிய நட்டம். நாங்கள் அதிலிருந்து எங்களுடைய மீன்பிடித்துறையை கட்டியெழுப்புறதுக்காக வேண்டி எங்களால் உதவிகள் செய்து கொண்டோம். வேறு எதுவும் இல்லை. உண்மையிலே இன்றைக்கு ஒரு மாற்றமான அரசியல் உருவாகி இருக்குது. அப்போ அந்த மாற்றமான அரசியல் உருவாகி கொண்டு வருகின்ற பொழுது இன்றைக்கி உலக அரசியல் வித்தியாசமான முறையில் இருக்குது. அது உலகத்தை ஆட்டி படைக்கின்ற ஒரு நிலைமையாக மாறி இருக்குது. அப்போ அந்த நிலைமையில் அந்த என்ன சொல்கிறது, அந்த குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்கின்ற அரசியலை செய்கின்றவர்கள் இருக்கிறார்கள். சரியா? அவர்களோட வேலை அதுதான். எப்படா குட்டை குழம்புன்னு பார்த்து கொண்டிருந்தார்கள், எப்படா இந்த நாட்டில் நெருக்கடி உருவாகுன்னு பார்த்து கொண்டிருந்தார்கள், எப்படா இந்த நாடு நாசமாக போகும்னு பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏன்னா அப்போ அந்த நிலைமை இன்றைக்கு இதையும் கூட அவர்கள் பயன்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அது ஒன்று. கடைசியாக நான் சொல்கிறேன் என்னென்னு கேட்டால், நம்ம ஒரு முக்கியமான வேலை திட்டம் முன்னெடுத்துருக்கோம். சரியா? அதுதான் முழு நாடும் ஒன்றாகன்னு சொல்லி என்ன வேலை திட்டம். இந்த போதைப் பொருள், இந்த நச்சு போதைப் பொருளில் இருந்து எமது நாட்டை மீட்டெடுக்கிற வேலை திட்டம். நச்சு போதைப் பொருள் என்ன முழு இலங்கையும் கருப்பு உலகம் ஒன்று என்ன, இலங்கையில் இருக்கின்ற வெள்ளை உலகம் போன்று கருப்பு உலகம் ஒன்று இருக்குது. அந்த கருப்பு உலகத்துக்கு இன்னுக்கால போலீஸ்காரனுங்களா, ஓஏசியா, டிஐசியா, கேர்னலா, மேஜரா, சிஐடியா, புலனாய்வு பிரிவா, என்ன நடிகர்களா, நடிகைகளா,
இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்டா, ஏர்போர்ட்டா, எல்லா இடங்களையும் இன்றைக்கும் அவர்களுக்கான வலைப்பு நடக்கும். அதனால தான் அனுரத்தோடு சொன்னார், நாங்கள் கதவை திறந்து பார்த்தா ஏன்னா பின்னாட கருப்பு உலகம் உண்டு. அப்போ இன்னைக்கு தேவை இருக்குதுன்னு கேட்டால் மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி என்ன எதை கெடு போனாலும் பரவாயில்ல, அந்த கருப்பு அந்த கதவை இழுத்து மூடி போட்டு நாடு எப்படி போனால் தான் என்ன, மக்கள் நாசமாக போனால் தான் எங்களுக்கு என்னான்னு சொல்லி நாங்களும் 5 வருஷமாக 10 வருஷமாக ஆட்சி செஞ்சுட்டு போயிருக்கோம். ஆனால் இன்றைக்கி நம்ம முடிவு எடுத்துருக்குறோம் எதுவும் இல்லை, இந்த நச்சு போதை பொருளை என்னைக்கு இதை அடியோடு ஒழிக்கின்றோமோ அது வரைக்கும் நம்முடைய போராட்டம். அப்போ அதற்கான வேலை திட்டங்கள் தான் இன்றைக்கு நாங்கள் மாவட்ட ரீதியாக, பிரதேச ரீதியாக, போலீஸ் திணைக்களத்தின் ஊடாக அல்லது போலீஸ் ரீதியாக நாங்கள் இன்னைக்கு முன்னெடுத்தோம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.